வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அவியல். இதில் அவியல் ஏற்கனவே எங்கள் குரூப்லேயே 2-3 நாங்கள் போட்டிருக்கோம். அது ஒன்று அக்கா பண்ணது, ஒன்று அண்ணி பண்ணது. நீங்கள் அவியல்னாலே திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில் இந்த சைடு போனீங்கன்னா நிறைய எந்த ஃபங்க்ஷன்னாலும் கண்டிப்பாக அவியல் பண்ணுவாங்க. கல்யாணம், ஒரு மறுவீடு, ஒரு சின்ன வீட்டு ஃபங்க்ஷன், வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரு வீட்டுக்கும் ஒரு அவியல் இருக்கும். இப்போ எங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி ஒரு மாதிரி பண்ணுவாங்க, எங்கள் அக்கா ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அம்மா ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலு அவியல். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் மோரார்லஸ் ஒரே டேஸ்ட்டு தான், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவியல்னாலே அந்த 3 டிஸ்ட்ரிக் தான் வச்சுக்கோங்களேன். அதனால் எங்கள் அம்மா கை பக்குவத்தில் உள்ள அந்த அவியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அவியலுக்கு தேவையான காய்கறிலாம் அம்மா சொல்கிறாங்க. அவரைக்காய், இந்த பீன்ஸு, கொத்தவரைக்காய், கேரட்டு, சௌச்சௌ, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சிறுகிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய், வாழைக்காய், கருத்து பூனை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது முள்ளங்கி, மாங்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், மாங்காய், அரைமுறி தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், வெள்ளைப்பூடு. இதுதான் அவியலுக்கு மசாலா எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் எப்போதும் கடலைப்பருப்பு ஊற வச்சு கடலைப்பருப்பு போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காயாக போடுவேன். பீன்ஸு, கொத்தவரைக்காய், அவரைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, சிறுகிழங்கு, சேப்பங்கிழங்கு, இது முள்ளங்கி, அப்புறம் கேரட், வாழைக்காய், வாழைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், கேரட்டு, அப்புறம் வெள்ளரிக்காய், சௌச்சௌ, அதுதான் அவியலுக்கு காய். நான் எப்போதும் இப்படி தான் செய்வேன், அது மாதிரி செய்வேன். புடலங்காவும் மாங்காய் விட்டு போச்சு, அது அம்மா போடுறாங்க. போடுங்கம்மா. அடியில் கிழங்கு அதுதான் மெயினு. ஏன்னா அடியில் கொஞ்சம் கிழங்கு வகையராக கொஞ்சம் நல்லா மசியணும். அதனால் அடியில் கிழங்கு போட்டு மிச்சதெல்லாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீர் காய்கறி தான். கத்திரிக்காய், வாழைக்காவும் கொஞ்சம் தண்ணியில் முங்கணும், ஏன்னா கருத்துரும். அவங்களோட இதில் கருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க போடுவாங்க. அடுத்து மஞ்சத்தூள் போட்டலாமா? மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுடலாம். எப்போதும் அவியலுக்கு முருங்கைக்காய் போடுவோம். முருங்கைக்காயில் விலை அதிகமாகிட்டு அதனால் இல்லை, முருங்கைக்காய் இல்லாத அவியல். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் குக்கரில் வச்சு வேக வச்சு 3 விசில் வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு கிண்டி தேங்காய் விட்டு தாளித்து விடுது. தேங்காய் விட்டு தாளித்தா தான் வாசமாக இருக்கும் அவியல். இப்போ இந்த குக்கரில் மூடி இதுலேயே கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாமா? உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுப்போம். இறக்கிக்கிட்டு நம்ம தயிர் ஊற்றணும், இதுதானே? சரி, ஓகே. இப்போ இதை குக்கரில் வச்சு மூடி 3 விசில்னால் நல்லா இருக்குமா? 3 விசில். சரி. ஏன்னா அவங்களுக்கு குலைவாக வேணும், மென்று சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுனால 3 விசில் அவங்க வச்சு தான் இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதில் எல்லாமே போட்டோம், குக்கரில் வைக்க போகிறோம். உப்பு, மஞ்சத்தூளும் போட்டுட்டோம். இது ஆக்சுவலாக நிறைய தான் இருக்கும். நாங்கள் என்னென்னா அதில் சுண்டைக்கறியாக சாப்பிட்றது எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சாம்பாரில் இது போட்டு, அதனால் 6 பேருக்கு தான். இது நிறைய காய்கறி தான், நிறைய எடுப்படும். அதனால் காய்கறியும் நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் யூஸ்வலாக எடுக்கணுன்னா அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 100 கிராம். எங்கள் ஏரியாலலாம் அவியலுக்கு காய்னாலே கேட்டால் தந்துடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, நம்ம தான் வாங்கணும். எல்லாம் ஒரு 50லேருந்து 100 கிராம்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு 6 பேர் 7 பேருக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை குக்கரில் வேக வச்சுட்டு வந்துடலாம். 3 விசில் 3 விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறோம். காயில் வெந்துருக்கு தானம்மா? ஆமாம், கிண்டுங்க. காய் நல்லா வெந்துட்டு கை
அவியல் காயெல்லாம் வெந்துட்டு மூடி எடுத்துட்டு இன்னும் தேங்காய் அரைச்சதை அதில் போட்டு தேங்காய் விட்டு தாளித்து விடாது. அவியல் காயில் தேங்காய் அரைச்சது, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, வெங்காயம், தயிர் ஊற்றி கிண்டிட்டு தேங்காய் விட்டு தாளித்து விடணும் அவியலுக்கு. இறக்கிட்டு தானமா தயிர் ஊற்றணும். இப்போ நம்ம எல்லாம் தேங்காய் போட்டுட்டோம். முதல்ல வேக வைக்கும்போது போடக்கூடாது, கடைசியில் தான் போடணும். ஆமாம் தானே? ஆமாம். அவியல் காய் வைக்கல தயிர் ஊற்றக்கூடாது. இந்த முறை இறக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி தேங்காய் விட்டு தாளித்து விடாது. தேங்காய்னா கருவேப்பிலை, கடுகு, இந்த மாதிரிப்பெல்லாம் போட்டு தாளித்து தேங்காய் ஊற்றிட்டேன். கடுகு, தேங்காய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து விடணும். தேங்காய் ஊற்றி தாளித்து விட கருவேப்பிலை இல்லை மணத்தை கிண்டி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டணும். கருவேப்பிலை கழுவி போட்டு தாளித்து விட்டணும். அவியல் தேங்காய் ஊற்றி தாளித்தா தான் நல்லாயிருக்கும் அவியல். எடுத்துட்டியா?